பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதனால் தான் உங்களை கொண்டும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா நம்மை கொண்டு அழகான காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், படிப்பில் நீங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கிறது. வேலை செய்து கொண்டிருக்கலாம், வேலையில் உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் அநேகருக்கு இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் மூலமாக அநேக மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி தேவன் மனிதர்களை கொண்டு தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். சரியா? இப்போ வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 62:12 நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார். நீ கைவிடப்பட்டவன் மற்றவங்க சொல்கிறாங்களா? நீ அவ்வளோதான், கைவிடப்பட்டுட்ட, உனக்கு யாருமே கிடையாது, உன்மேல் அக்கறை கொள்றதுக்கு யாருமே கிடையாது, ஆண்டவர் கூட உன்னை கைவிட்டுட்டார், அதனால தான் பாரு நீ இப்படி இருக்கிற அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்களா? ஆண்டவரே உன்னை மறந்துட்டார், கைவிட்டுட்டார், அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்களா? ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கையில் என் கையை ஒப்பு கொடுத்து தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அதனால தான் இத்தனை வருஷம் ஆனாலும் நான் விலகாதபடி சரியான பாதையில் நடக்க அவர் கையை பிடிச்சு என்னை இழுத்து நடத்தி கொண்டே போகிறார். கைவிடாத தேவன் அவர். அதுக்கு நான் ஒரு சாட்சி. உங்கள் வாழ்க்கையில் அவர் கையில் உங்கள் கையை கொடுங்க. நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு நினைக்காதங்க. அவர் உங்கள் கையை பிடிக்கட்டும், அவர் நடத்தட்டும், அவருடைய பாதையில் நடக்க ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை அவர் செய்வார். கைவிடாத தேவன் அவர். இன்றைக்கி சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து, உங்களுடைய தழும்புள்ள கரத்தில் என் வாழ்க்கையை கொடுக்குறேன், கையை கொடுக்குறேன், நீங்கள் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்றையிலேருந்தே அற்புதம் நடக்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய கையை ஆண்டவர் கையில் அப்படி கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பார்க்கல. ஆண்டவரே, என்னுடைய கரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் கைவிடாத தேவன். என் கையை பிடித்து நீங்கள் நடத்துங்க. நீங்கள் அற்புதமாக நடத்துவீங்க, அதிசயமாக நடத்துவீங்க. நான் கைவிடப்படாதவள் என்று சொல்லும்படி நான் ஆசீர்வதிப்பீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.